வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சுவையான குழம்பு செய்ய போகிறோம். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அதிக சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்வது என்று வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. முதல்ல நம்ம முருங்கைக்கீரையை நன்றாக கழுவி பிறகு சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையை நம்ம முன்னாடியே கழுவும் போது அதில் இருக்கிற தூசி அழுக்கு எல்லாம் நீங்கிரும். முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதனுடன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். அதனுடன் 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது குழம்புக்கு நல்ல நிறத்தையும் கிருமி நாசினியாகவும் இருக்கும். காரத்துக்காக இதனுடன் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். மசாலா வாசனையுடன் இருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நம்ம முதல்ல கொரகொரப்பாக பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை திறந்துட்டு அதோட தோல் உரித்து 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதனுடன் 8 பல் தோல் உரித்த பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் 5 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். கூடவே 1 இன்ச்சு இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதனுடன் சிறிய துண்டுகளாக நறுக்கிய 8 துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். முதல்லையே துருவி வச்ச தேங்காயை இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நடுத்தர தக்காளியாக எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நம்ம தக்காளி சேர்த்து செய்யும்போது சுவை கூடுதலாக கிடைக்கும். மிக்ஸி ஜாரை மூடி வச்சு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை திறந்துட்டோம். இப்போ இந்த அளவுக்கு தான் மசாலா அரைஞ்சி வந்திருக்குது. சிறிதளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாவை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது நம்ம அரைத்து வைத்த மசாலாவில் 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுக்காக இவ்வளோ தண்ணி சேர்க்குறேன்னா மசாலாவோட போதுமான அளவு தண்ணீர் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விடணும். நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதன் மேலே ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி நல்லா சூடாயிருச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கடுகு நன்கு பொரிந்து உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் 2 காஞ்ச மிளகாயை 2ஆக உடைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு 1-2ஆக தட்டி வாணலியில் சேர்த்துக்கலாம். சேர்த்த வெங்காயம் லேசாக நிறம் மாறி கண்ணாடி பதம் வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போது கண்ணாடி பதம் வரும் வரை நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சை மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம். அரிசி, பருப்பு மற்றும் தேங்காய் அரைத்து சேர்த்திருப்பதால் மசாலா விரைவில் கெட்டியாகும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த குழம்புக்கு தேவையான மசாலா இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்க வேணும். மசாலா பொங்கி வெளியே வராமல் இருக்க சிறிது நேரம் நம்ம மூடி போடாமல் அப்படியே கொதிக்க விடலாம். அது மசாலாவின் பச்சை வாசனை முழுமையாக போகும் வரை அதை நன்கு கொதிக்க விடலாம். மூடி வைத்து 3 நிமிடம் நன்கு கொதித்த பிறகு இப்போது மூடியை திறந்து நன்றாக கலந்து கொள்ளலாம். இப்போது மசாலா பச்சை வாசனை போக நன்கு கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நன்கு கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நாம் சுத்தம் செய்து வைத்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்க்கும்போது 2 கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. அதுவே சரியான சுவையாக இருக்கும். முருங்கைக்கீரையை சேர்த்த பிறகு மசாலாவுடன் சேருமாறு நன்கு கலந்து விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையின் பச்சை நிறம் மாறாமல் இருக்க ஒரு 5 நிமிடம் மட்டும் மிதமான தீயில் நல்லா வேக விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை குழம்பு அதன் பச்சை நிறம் மாறாமல் 5 நிமிடம் நன்கு வெந்து இப்போது ஓரளவுக்கு நல்ல பதமாக கெட்டியாகி வந்துருச்சு. குழம்பு ஆறும்போது மேலும் கெட்டியாகும் என்பதால் இந்த திரவப்பத்திலேயே நாம் அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடலாம். முருங்கைக்கீரை குழம்பு சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். அடுப்பில் இருந்து நம்ம இறக்கிடலாம்.
முருங்கைக்கீரை சற்றும் நிறம் மாறாமல் எவ்வளவு பசுமையாகவும் அழகாகவும் வெந்து வந்திருக்குது. ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த முருங்கைக்கீரை இரும்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருந்தாகும். நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து நீங்களும் பயன்பெறுங்க. இது சுவையான முருங்கைக்கீரை குழம்பு தயாராகிருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்களா? குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசையுடன் சேர்த்து சாப்பிட ஜம்முன்னு இருக்குங்க. முருங்கைக்கீரை குழம்புனுடைய செய்முறை விளக்கம் எப்படி இருந்தது என்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?